அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சமீப காலமாக இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களை பற்றியான பதிவுகள் நிறையவே வந்துகிட்டு இருக்கு. சரி, கள்ளச்சாராயம் மட்டும்தான் குடிக்கக்கூடாதா, இல்லை நல்ல சாராயமும் குடிக்கக்கூடாதா, ஆண்கள் மட்டும் தான் சாராயம் குடிக்கக்கூடாதா, இல்லை பெண்களும் சாராயம் குடிக்கக்கூடாதா, லிக்கர் இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான வீடியோஸ்லையும் சரி, பதிவுகள்லையும் சரி, இல்லை படங்கள்லையும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அந்த ஹீரோவோ ஹீரோயினோ வாட் எவர் இட் மேபி யாரோ ஒருத்தர் அதில் லிக்கர் கன்சியூம் பண்ணுற மாதிரியும் சிகார் யூஸ் பண்ணுற மாதிரியும் பழக்கங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது, படங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது, காணொலிகளும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதையும் மீறி இந்த சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, குடிக்கிற பழக்கத்தை இது வரைக்கும் யாருமே நிறுத்தவும் இல்லை. அதற்கான மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. சரி, சாராயம் குடிப்பவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் மட்டும்தானா, அதாவது வாலிப வயதை எட்டியவர்கள் மட்டும்தானா, இல்லை பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கும் கிழவன் வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல், பாலின வித்தியாசம் இல்லாமல், பாலின வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மாத்திரைகள்லையும் சரி, ஒவ்வொரு ஊசியிலையும் சரி, எந்த மாதிரியான மாத்திரையாக இருந்தாலும், எந்த மாதிரியான ஊசியாக இருந்தாலும் 99% மாத்திரைகள் ஊசிகள்லையும் இந்த ஆல்கஹால் அப்படிங்கிற கண்டென்ட் கலந்துதான் இருக்குது, ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ். அப்போது ஒரு பாட்டில் நிறைய சாராயமோ, ஒரு குவார்ட்டர், ஹாஃப் அவுன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய அளவுகோலில் எடுத்துக்கிற சாராயம் மட்டும்தான் உடலுக்கு கெடுதியா, இல்லை இந்த மாத்திரைகளில் மில்லிகிராம் அளவில் வர்ற ஆல்கஹாலும் உடலுக்கு கெடுதியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் ஆல்கஹால் அப்படின்னா உடலுக்கு கெடுதி தாங்க. நீங்கள் சாப்பிட்ற எல்லா மருந்துகளும் உங்களுக்கு கெடுதி தான் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுக்கு இதை விட மிகப்பெரிய சான்று நான் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு அப்படிங்கிற டிஸ்க்ளைமரோட தான் எல்லா டேப்லெட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எப்படி மூவிஸில் லிக்கர் கன்சியூமிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு டேக்லைன் போட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் எல்லா டேப்லெட்ஸ்லையும் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே திஸ் டேப்லெட் ஹேஸ் ஏ சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே போட்டு மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. அதையும் கண்ணை மூடிட்டு தான் ஒவ்வொருத்தரும் பிறந்த குழந்தை முதல் இறக்கும் கிழவர் வரைக்கும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்ருக்கோம், பேரண்ட்ஸ் ஆகி நீங்களும். ஆகையால் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் யோசிக்க ஆரம்பிங்க. இது தேவையா? யோசிங்க. உங்கள் தேவி பி கண்ணன், காஸ்மோ கிளாசிக்கல் அக்கு ஹீலிங் சென்டர், வலசரவாக்கத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.